ஸோ உங்களோட மென்டார் பத்தி சொல்லணும் அப்டின்னா, ஜஸ்ட் அ ஃபியூ வேர்ட்ஸ். பிசைட் ஹி டீச்சிங் யூ அதெல்லாம் தவிர்த்து, ஒரு மனிதரா, உங்களுக்கு ஒரு ஒரு மென்டாரா நீங்க எப்படி அவர பார்க்குறீங்க? நான் அவர ஜாயின் பண்ணி அவரு என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, "ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ பெர்சன் லைக் யூ." என்னோட ம். டீம்ல வந்து ஐ ஹேவ் மேல் எம்சிஸ், ஃபீமேல் எம்சி. எனக்கு ஒரு 2, 3 வருஷமாவே இந்த தாட் இருந்துட்டே இருக்கு. நான் வந்து கம்யூனிட்டி பத்தி எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது. பட் ரீசென்ட்டா என்னுடைய ஒரு ஃபேமிலி சர்க்கிள் மூலியமா நான் அத கொஞ்சம் அன்லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஐ காட் அன் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அது இன்னும் அன்லேர்ன் பண்ணதுக்கான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து தான் எங்க கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட்டா. ம். அதுக்கப்புறம் அஸ் அ பெர்சன் அவர்கிட்ட நெறைய விஷயத்த பார்த்து வியந்திருக்கேன். வந்துட்டு ஹிஸ் கன்சிஸ்டன்சி லெவல். ஆ அவரு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்டின்னா, அத வந்து பண்ணியே ஆகணும். அது கன்சிஸ்டன்ட் தான் பண்ணணும். பிரேக்ன்றது கிடையாது. நீ வந்து அப்புறமா முடிச்சுட்டு பிரேக் எடுத்துக்கோ. உன்ன யாரும் வேணான்னு சொல்லல. அப்டின்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஆக்சுவலி நெறைய செட்பேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனா, அவரு வந்து கரெக்ட்டா இந்த ஈவென்ட்க்கு நீ போ. இந்த ஈவென்ட்க்கு அவங்க போவாங்க. இந்த ஈவென்ட்க்கு ஜமீலா போகட்டும் அப்டின்னு அந்த எம்சி மேனேஜ்மென்ட்டும் சூப்பரா பண்ணுவாரு. அஸ் அ டீம்ல வந்துட்டு நீங்க போனீங்கன்னா இந்த ஈவென்ட் நல்லாருக்கும். இந்த ஈவென்ட்னா ஜமீலா பேசினா நல்லாருக்கும் அப்டின்னு சொல்ட்டு, அந்த ஒரு அந்த மேனேஜ்மென்ட் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில் வந்து அவர்ட்ட ரொம்ப அமேசிங்கா இருக்கும்.